Hi students, welcome to SR Academy. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இயற்பியல் பப்ளிக் எக்ஸாம் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இது மார்ச் 2024 நடைபெற்ற ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களோட அமோக ஆதரவால் நம்ம சேனல் 1 லட்சத்துக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்களை பெற்றுள்ளது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கு முதல்ல உங்கள் அனைவருக்குமே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ பப்ளிக் எக்ஸாமில் அதிக மார்க் எடுக்கணுமா, அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இதுக்கு முன்னாடி நடைபெற்ற ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு போய் எக்ஸாம் எழுதுனீங்கனாலே போதும். இதிலேருந்து தான் கேள்விகள் அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான கொஷின் அப்படின்றது தெரியுது. செகண்ட் திங் உங்களுக்கு கொஷின் பேட்டர்ன் ரொம்ப ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ 1 மார்க் எத்தனை, 2 மார்க் எத்தனை, 5 மார்க் எத்தனை, எது சீக்கிரமாக டைம் எடுக்கும், எது அதிக நேரம் எடுக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கிறதால ஈஸியாக கற்றுக்கலாம். பப்ளிக் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் தனித்தனியாக கொஷின் பேப்பர் வராது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸை பார்த்தீங்கன்னா தமிழில் கேள்வி கேட்பாங்க, அதை தொடர்ந்தே இங்கிலீஷ்லேயும் கேள்வி கேட்பாங்க. சார் இந்த கொஷின் பேப்பர் பார்க்கறதால என்ன சார் யூஸு அப்படின்னு சிலருக்கு தோணலாம். இந்த கொஷின் பேப்பரை எப்படி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னா, என்ன கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க, 2 மார்க்காக இருக்கட்டும் 5 மார்க்காக இருக்கட்டும். ஸோ இந்த கேள்விகளை உங்களோட புக்கில் முதல்ல எடுத்து குறிங்க. பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு குறிங்க. ஸோ அதே போல் இன்னும் ஒரு 4 கொஷின் பேப்பர் பாருங்கள். இதே ஃபிசிக்ஸையே இன்னும் 4 கொஷின் பேப்பர் பாருங்கள் பப்ளிக் எக்ஸாமில். இது எல்லாத்தையும் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ எதுலாம் முக்கியமான கொஷின், எது 2 டைம்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, 3 டைம்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், எது இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்றதும் புரியும். இதையெல்லாம் நீங்கள் நல்லா படித்து வச்சிட்டிங்கனாலே இதுதான் திரும்பவும் வரும் அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி உறுதி. வெற்றிக்கு அடிப்படை அதை பற்றிய சிந்தனை, அதற்கேற்ற உழைப்பு. இதை மனசில் வச்சுக்கிட்டு படிங்க. சார் இந்த கொஷின் பேப்பர்லாம் எனக்கு வேணும் சார், என்ன சார் பண்ணலாம், எல்லாமே எனக்கு பிடிஎஃபாக வேணும் சார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். எங்ககிட்ட இதுக்கு முன்னாடி நடைபெற்ற 6 செட்டு கொஷின் பேப்பர் 12th ஸ்டாண்டர்டுக்கு எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் 6 செட்டு கொஷின் பேப்பர் இருக்குது. இந்த கொஷின் பேப்பர் எல்லாம் உங்களுக்கு பிடிஎஃபாக வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை ஜிபே மூலமாக பெற்றுக்கொள்ளும் வழிமுறை உங்களுக்கு தெரிவிக்கப்படும். ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் சார்ஜ் பேசிஸில் தான் நாங்கள் இதை பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் 6ஐயும் பிரிண்ட் அவுட் எடுத்தும் பயன்படுத்திக்கலாம், அல்லது உங்களோட டிவைஸ் லேப்டாப் அல்லது ஃபோன்லேயும் வச்சு பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் தான் போட போகிறோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோஸை பார்த்தா போதும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் எல்லா வீடியோஸும் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.